My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய நியூஸ் சேனல்ஸில் நிறைய நியூஸ் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை குறித்து நிறைய மாணவர்களும் கூட நம்மக்கிட்ட சார் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சாமா எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கே இருக்குது தெரியுங்களா? இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட். இந்த ஆக்சுவலாக நடந்த இன்சிடென்ட்டை பற்றி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. தெர் இஸ் நோ ரீ எக்ஸாமினேஷன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலை. ஒருவேளை லீக்கே ஆயிருந்தாலுமே அது எந்த விதத்திலும் மாணவர்களை எக்ஸாக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுன அந்த டைமில் தான் கொஸ்டின் பேப்பருங்கிறது வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் இட் டசன்ட் மேக் எனி இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால தெர் இஸ் அ ஃபேர் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து வந்து முக்கியமான அப்டேட்டை பற்றியும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ NEET 2024 எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது பாருங்கள், இது வந்து டைம்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்விட்டரில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் தெர் ஆர் சோ மெனி போஸ்ட். இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த போஸ்ட் தான் 4:23 4:23 PM வந்த ஒரு கொஷின் பேப்பர் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து டியூரிங் த நீட் எக்ஸாமினேஷன் தேர் இஸ் அ சென்டர் மத்திய பிரதேஷ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நமக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்திருக்கு. அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் கொஷின் பேப்பர் மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத மாற்றி இஷ்யூ பண்ணதுனால அங்கிருந்த நிறைய மாணவர்கள் மாணவிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஹிந்தி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு பதிலாக இங்கிலீஷ் போர்ட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ரைட் அப். ஸோ கொஷின் பேப்பர் மாற்றி இருக்கு அப்படிங்கிறதுனால டென்ஷனான பாதிக்கப்பட்ட நிறைய மாணவர்கள் அதில் ஒரு சிலர் வெளியே வந்ததுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4:23 அந்த இது அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஹவர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அஷ்யூர்ஸ் தட் பப்ளிக் தட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஐசோலேட்டட் இன்சிடென்ட், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் தவிர வேற எங்கேயும் எந்த விதமான தவறுகளும் நடக்கலை அப்படிங்கிறத நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி திரும்ப ஒரு தடவை அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த சென்டர்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹஸ் பின் கண்டக்டட் இன் ஆர்டர் டு uphold the principles of fairness and equal opportunities for all the candidates. The NTA has taken proactive measures. The examination of approximately 120 affected candidates, கிட்டத்தட்ட 120 மாணவர்கள் இந்த இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் மீடியம் மாற்றி கொடுத்து அந்த இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு இந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் examination center is being conducted today 5 May 2024, ensuring that their academic aspirants are not hindered by this incident. இன்னைக்கே அவங்களுக்கும் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தெர் இஸ் நோ ரீ எக்ஸாமினேஷன், தெர் இஸ் நோ கொஸ்டின் பேப்பர் லீக். ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்றபடி 4:23 PM இந்த கொஸ்டின் பேப்பர் வந்திருந்தாலுமே கூட இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து யார் ஆன்சர் பண்ண போறாங்க? நீங்க தான் எல்லாரும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தீங்க. ஸோ தெர் இஸ் நோ லீக்கேஜ். அஃபீஷியல் லீக்கேஜ்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நீட்டை பொறுத்த வரைக்கும் 5:20 தான் எல்லா மாணவர்களும் வெளியே விடணும், அதான் ரூல்ஸ். ஆனால் அந்த இன்விஜிலேட்டர் எவ்வளோ தூரம் சொன்னாலுமே கூட அந்த மாணவர்கள் இருக்காமல் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி NTA சொல்கிறாங்க. வாட் ஆக்சுவலி ஹேப்பன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இட் ஹேஸ் ஹேப்பன். பட் அந்த இஷ்யூனால எந்த மாணவர்களும் பாதிக்கப்படலை. தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களோ அல்லது பிற மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களோ யாருக்குமே எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒரு 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ வந்துருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஸ்டின்லாம் கிடச்சிருக்கும், அதை லீக்கேஜ்னு சொல்லலாம். ஸோ 4:23 நீங்கள் எல்லாம் எக்ஸாம் சென்டரில் இருக்கும்போது வந்த வீடியோ வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குழப்புகிற மாதிரியான இன்ஃபர்மேஷனோ அல்லது வீடியோஸோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் NEET 2024 கவுன்சிலிங்கை பற்றி, மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றியும் நிறைய வீடியோஸ் இனி வர நாட்டில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.